டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் பார்க்க போகிற அடுத்த டாபிக் 4.5ல் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஆர்டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? ஆர்டிஎன்ஏ மாலிக்யூல் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு சூட்டபிள் ஹோஸ்ட்டுக்குள்ளே நம்ம செலுத்தணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் மெனி மெத்தட்ஸ் டு இன்ட்ரடியூஸ் recombinant vectors and these are dependent on several factors such as the vector type and host cell. சரிங்களா? நிறைய மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது ஆர்டிஎன்ஏவை ஆர்டிஎன்ஏ வெக்டார்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ்? சச்சஸ் த வெக்டார் டைப்பு அண்ட் த ஹோஸ்ட் செல். என்ன மாதிரியான வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் என்ன மாதிரியான ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே செலுத்த போகிறோம், அதுவும் அதில் உள்ளடங்கிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபார் அச்சீவிங் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பிளான்ட்ஸ், தாவரங்களில் இந்த மாதிரியான மரபணு பரிமாற்றம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுது அப்படின்னா, the basic prerequisite is the construction of a vector which carries the gene of interest. சரிங்களா? நம்ம வந்து ஒரு வெக்டாரை, அதுக்கு முதல்ல நம்ம வெக்டாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நம்முடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை flanked by the necessary controlling sequence. ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னுடைய ரெண்டு பக்கத்துலேயும் தேவையான கட்டுப்பாட்டு தொடர் வரிசைகளால் அது சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கட்டுப்பாட்டு தொடர் வரிசைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ப்ரமோட்டார். ப்ரமோட்டார் அப்படின்றது இந்த இடத்துல முன் இயக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெர்மினேட்டார், முடிவுறுத்தி. இது முன் இயக்கி. டெர்மினேட்டார்னால் இந்த இடத்துல முடிவுறுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட பார்த்திங்கன்னா, அண்ட் டெலிவர் த ஜீன்ஸ் இன்டு த ஹோஸ்ட் பிளான்ட். சரிங்களா? இந்த மாதிரி இதை வச்சு கட்டமைச்சு அதுக்கப்புறம் அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிளான்ட்டுக்கு நாம் மாற்றுறோம். ஐ மீன் ஹோஸ்ட் பிளான்ட் செல்லில் அது வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ there are two kinds of gene transfer methods in plants. தாவரங்களில் ரெண்டு விதமாக நம்ம ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இதில் வந்து டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல வெக்டாரை பயன்படுத்தாமல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்டைரக்ட் ஆர் வெக்டார் அப்படின்னா வெக்டாரை பயன்படுத்தி ஜீன் ட்ரான்ஸ்ஃபரை பண்ணுறது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைரக்ட் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரை நம்ம தாவரத்தில் பண்ண போகிறோம். அதனுடைய டைப்ஸ் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாரின் ஜீன் அல்லது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை ஹோஸ்ட் பிளான்ட்டுக்குள்ளே வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் வெக்டார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கிற டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வேதியியல் வழி மரபணு மாற்றம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் லாஸ்ட் இயரே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலிஎத்திலீன் கிளைகால் அப்படின்னு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை ஷார்ட்டாக பெக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அது அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட், இது ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தாவரங்களுடைய புரோட்டோபிளாஸ்ட்டுகளோட ட்ரீட் பண்ணும்போது அது டிஎன்ஏவை எடுத்துக்கிற மாதிரி அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை தூண்டும். சரி, வாட் இஸ் புரோட்டோபிளாஸ்ட்? புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன ஞாபகம் இருக்கா? A plant cell without cell wall is known as protoplasm. சரிங்களா? அப்போது அந்த தாவர செல் புரோட்டோபிளாஸ்ட்டுகளோட இந்த கெமிக்கல்ஸை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே டிஎன்ஏவை அப்டேக் பண்ணிக்கிற மாதிரி தயாராகிடும். சரிங்களா? இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன், அதாவது நுண் உட்செலுத்துதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்போ தாவர செல்களை மரபணு மாற்றம் செய்ய டிஎன்ஏவை நேரடியாக ஒரு மிக நுண்ணிய முனையுடைய கண்ணாடி ஊசி அல்லது நுண் பிப்பட்டினை பயன்படுத்தி உட்கருவினுள் உட்செலுத்தப்படுகிறது. இதுதான் வந்து உட்செலுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். மைக்ரோ இன்ஜெக்ஷன், மைக்ரோனா நுண், இன்ஜெக்ஷன்னா உட்செலுத்துதல். ஸோ த டிஎன்ஏ இஸ் டைரக்ட்லி இன்ஜெக்டட் இன்டு த நியூக்ளியஸ். நேரடியாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அந்த டிஎன்ஏ பார்ட்டிகளை நியூக்ளியஸ்குள்ளே உள்ளே செலுத்த போகிறோம், பிளான்ட் செல்லில் உள்ளே செலுத்த போகிறோம். எதை பயன்படுத்தி அப்படின்னா ஃபைன் டிப்டு கிளாஸ் நீடில். சரிங்களா? அது என்ன ஃபைன் டிப்டு கிளாஸ் நீடில்? மிக நுண்ணிய முனையுடைய ஒரு கண்ணாடி ஊசியின் மூலமாக அப்படின்னு அர்த்தம். ஆர் மைக்ரோ பிப்பெட். மைக்ரோ பிப்பெட்ன்றது பெரும்பாலான லெபார்ட்டரியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிப்பெட். கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்களா பிப்பெட், அந்த மாதிரி நுண்ணுயிரிகளை கையாளுவதற்கு பயன்படுத்தக்கூடியது மைக்ரோ பிப்பெட். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னா பிளான்ட் செல்லுக்கு நம்ம டைரெக்டாக அந்த டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ த புரோட்டோபிளாஸ்ட் பாருங்கள், புரோட்டோபிளாஸ்ட்ஸ் ஆர் immobilized on a solid support. இப்போ நாம் வந்து நம்மளோட டைரெக்டாக ஒரு டிஎன்ஏவை நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா பிளான்ட் புரோட்டோபிளாஸ்ட்டு நகராமல் இருக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு சாலிட் சப்போர்ட்டில் வச்சுருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல சாலிட் சப்போர்ட்டாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அக்ரோஸ் ஆன் எ மைக்ராஸ்கோபிக் ஸ்லைட். அக்ரோஸ் ஆன் எ மைக்ராஸ்கோபிக் ஸ்லைட் அப்படின்னா என்ன? அதாவது நுண்ணோக்கி கண்ணாடி தகட்டின் மேலே வைக்கப்பட்ட அக்ரோஸில் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய நகர்வு முடக்கம், அது இம்மொபிளைஸ்டாக இருக்கிற மாதிரி, அதனுடைய இடம் பெயராமல் அது ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. சரி, இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர் ஹெல்டு வித் ஹோல்டிங் பிப்பட் அண்டர் சக்ஷன். அந்த மெத்தட்லேயும் அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வச்சுருக்காங்க. அதாவது உறிஞ்சி நிலையில் பிப்பட்டால் நிலைநிறுத்தி வைக்கப்படுகிறது. புரோட்டோபிளாஸ்டானது உறிஞ்சி நிலையில் பிப்பட்டால் நிலைநிறுத்தி வைக்கப்படுகிறது. பிப்பட் பார்த்திங்கன்னா அது சக்ஷன் பண்ணும் இல்லையா, அதில் வந்து அது பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்முடைய டிஎன்ஏவை வந்து இந்த மாதிரி கிளாஸ் நீடில் மூலமாகவோ அல்லது மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அந்த டிஎன்ஏவை உட்செலுத்துவாங்க. இது இப்படி நுண்ணிய முறைகளை கையாளுறதுனால அதை என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோபோரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட் சியில் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத பார்க்குறோம். இந்த எலக்ட்ரோபோரேஷன்ற வேர்டை நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரோ அண்ட் போரேஷன். எலக்ட்ரோ மீன்ஸ் கரண்ட். சரிங்களா? டு அப்ளை த எலக்ட்ரிக் சப்ளை அண்ட் கிரியேட்டிங் த டெம்பரவரி ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே அதுதான் பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, எ பல்ஸ் ஆஃப் ஹை வோல்டேஜ் இஸ் அப்ளை டு த புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்டின் மேலே ஒரு மின் மிகை அழுத்தத்தை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது அது என்ன பண்ணோம் அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் which makes transient pores into the plasma membrane through which uptake of foreign DNA occurs. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறைந்தபட்ச மின் அழுத்தத்தை அந்த புரோட்டோபிளாஸ்ட் மேலேயோ அல்லது செல் மேலேயோ அல்லது திசு மேலேயோ அதனுடைய பிளாஸ்மா மெம்பரேன் மேலேயோ அதை கொடுக்கும்போது ஒரு சின்ன போர், டிரான்சியன்ட் போர்னால் தற்காலிகமான ஒரு துளைகள் உருவாக்கப்படுகிறது.
அந்த துளைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஃபாரின் டிஎன்ஏவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஃபோர் பல்ஸ், இப்போ கரண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேனில் எந்த விதமான துளைகளும் இங்கே இல்லை. சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் இ ஃபீல்டில் பார்க்கும்போது துளைகள் உருவாகி இருக்கிறது. இப்போ நமக்கு வந்து ஜீன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏஸ் நம்ம அதை சரவுண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இ ஃபீல்டு கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, இன்டியூஸ் த வோல்டேஜ் அக்ராஸிங் த செல் மெம்பரேன் கொடுக்கும்போது அங்கே போர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அந்த போர்ஸ் வழியாக நம்முடைய டிசையர்ட் ஜீன் வந்து உள்ளே போகிறத பார்க்குறோம். ஆஃப்டர் பல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து ஹீல் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். செல்ஸ் ஹீல் வித் ஜீன் ட்ரக் இன்சைட். சரிங்களா? நமக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நம்முடைய ஜீன் ட்ரக் உள்ளே போயிடுச்சு. இப்போ செல்ஸோட போர்ஸ் எல்லாம் ஹீல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எலக்ட்ரோபோரேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ டி டைப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல லிப்போசோம் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிப்பிட் வெசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிப்பிடாலான ஒரு வெசிக்கலை நம்ம இந்த இடத்துல ஜீன் ட்ரான்ஸ்ஃபருக்கு பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ the gene or DNA is transferred from liposome into vacuole of plant cells. Gene or DNA என்ன பண்ணுது, transferred from liposome வழியாக தாவர செல்லில் உள்ள வேக்யூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். So it is carried out by encapsulated DNA into the vacuole. This technique is advantageous because liposome protects the introduced DNA from being damaged by the acid pH and a protease enzyme present in the vacuole. So it is carried out by the encapsulated DNA into vacuole. அப்படின்னா என்னென்னா இது காற்று உரை சூழப்பட்ட டிஎன்ஏவினால் நுண் குமிழ் பைக்குள் தாங்கி செல்லப்படுகிறது. ஸோ இந்த தொழில்நுட்ப முறை பார்த்திங்கன்னா ரொம்ப அனுகூலமானது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிப்போசோம் நுழைக்கப்பட்ட டிஎன்ஏவை நுண்குமிழ் பைகளில் இருக்கக்கூடிய அமில பிஹெச் மற்றும் புரோட்டியோஸ் நொதி அதனுடைய ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய சிதைவிலிருந்து அது பாதுகாக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து லிப்போஃபிக்ஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். லிப்போஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அதாவது லிப்போசோம் அண்ட் டோனோபிளாஸ்ட் ஆஃப் வேக்யூல் ஃபியூஷன். அதாவது லிப்போசோம் and donoblast of vacuole fusion result in gene transfer. அதாவது ஜீன் ட்ரான்ஸ்ஃபருடைய முடிவில் நமக்கு பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கும், லிப்போசோம் அண்ட் டோனோபிளாஸ்ட் ஆஃப் வேக்யூல் ஃபியூஷன் அங்கே நடந்திருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு லிப்போஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா மரபணு மாற்றத்தினுடைய விளைவாக லிப்போசோம் மற்றும் காற்று குமிழியினுடைய டோனோபிளாஸ்ட் இணைகிறது. இந்த செயல்முறை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லிப்போஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பயோலிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பயோலிஸ்டிக்ஸ். Foreign DNA is coated on the surface of minute gold or tungsten particles. அந்த அயல் டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது கூட வெளிப்பகுதியில் மைனூட் கோல்டு பார்ட்டிகல் ஆர் டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸ் அது என்ன மாதிரி சைஸில் இருக்குன்னா 1 to 3 மியூ மைக்ரான் சைஸில் இருக்கிற மாதிரி அதை கோட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ண போகிறோம், bombarded on the target tissue or cells using a particle gun. நம்ம துப்பாக்கியில் எப்படி புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபாரின் பார்ட்டிகல்ஸோட மைனூட் கோல்டு பார்ட்டிகல் ஆர் டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸை சேர்த்து டார்கெட் செல்ஸ் ஆர் டிஷ்யூ பார்த்த மாதிரி ஷூட் பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பயோலிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னும் சில பேரும் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஜீன் கன், மைக்ரோ ப்ரொஜெக்டைல் கன் ஆர் ஷார்ட் கன் அப்படின்லாம் நேம் இருக்குது. சரிங்களா? ஸோ தென் த bombarded cells or tissues are cultured on a selected medium or
selected medium to regenerate plants from the transformed cells. அதாவது நம்ம வந்து ஷார்ட் கன்னை பயன்படுத்தி ரொம்ப மிகுந்த விசையோட நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அந்த செல்லுக்குள்ளேயோ அந்த திசுக்களுக்குள்ளேயோ அனுப்புகிறோம் இல்லையா. அதன் பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி தாக்கப்பட்ட செல்கள் திசுக்கள் தேர்வு செய்யப்பட்ட ஊடகத்தில் வளர்க்கப்படுகிறது. இதன் மூலமாக மரபணு மாற்றமடைந்த செல்களிலிருந்து தாவரங்களை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மீள் உருவாக்கம் செய்ய முடியும், ரீஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மீடியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட். முதல்ல பார்த்தது வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட் நம்ம ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இதில் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட் நம்ம வந்து ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மீடியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட் வெக்டார் இஸ் நோன் அஸ் இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நிறைய வெக்டார்ஸ் நம்ம பயன்படுத்த முடியும். among the various vectors used for plant transformation, அதில் ரொம்ப முக்கியமானது எதை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா டிஏ பிளாஸ்மிடை பயன்படுத்த போகிறோம். ஸோ the TA plasmid from Agrobacterium tumefaciens has been used extensively. பெரும்பாலான இடங்களில் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. Agrobacterium mediated ட்ரான்ஸ்ஃபர்னு கூட இதை சொல்லுவாங்க. Agrobacterium tumefaciensனு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஏ பிளாஸ்மிடை பயன்படுத்தி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஸோ இது வந்து Agrobacterium mediated ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் பாக்டீரியம் ஹேஸ் அ லார்ஜ் சைஸ் ஆஃப் பிளாஸ்மிட். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்மிட் இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறோன்னா அதனோட பேர் என்ன அப்படின்னா டிஐ பிளாஸ்மிட்னு சொல்கிறோம். ஏன் இதுக்கு பேர் டிஐன்னு வந்தது அப்படின்னா டியூமர் இன்டியூஸ் பண்ணுறதுனால இது பேர் டிஐன்னு சொல்கிறோம். ஸோ டிஐ பிளாஸ்மிட் டியூமர் இன்டியூசிங், தாவரத்தில் மகுடக்காயலை நோயின்ற ஒரு நோய் ஏற்படுத்துறதுக்கான ஜீன் போர்ஷன் இதில் இருக்கிறதுனால அதை வந்து டியூமர் இன்டியூசிங் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் டிடிஎன்ஏ ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜனை பார்த்திங்கன்னா ஸோ அந்த போர்ஷன் ஆஃப் இட் ரெஃபர்ட் ஆஸ் அ டிடிஎன்ஏ ரீஜன். இதுக்கு இன்னொரு பேர் ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு பிளான்ட் ஜீனோம் இன் த இன்ஃபெக்டட் செல்ஸ் அண்ட் காஸ் பிளான்ட் டியூமர்ஸ். சரிங்களா? அதாவது டிடிஎன்ஏ வந்து அந்த ரீஜன் பிளான்ட் ஜீனோமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நமக்கு பிளான்ட்டில் டியூமர்ஸ் வந்து காஸ் ஆகுது. அந்த டியூமர்ஸை தான் என்ன சொல்கிறோன்னா க்ரான் கால் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் திஸ் பாக்டீரியம் ஹேஸ் அ நேச்சுரல் எபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் டிடிஎன்ஏ ரீஜன் ஆஃப் இட்ஸ் பிளாஸ்மிட் இன்டு பிளான்ட் ஜீனோம். Upon infection of cells at the wound site, it is also known as natural genetic engineer. இயற்கையாகவே இந்த டிடிஎன்ஏ ரீஜனை பிளான்ட் ஜீனோமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எபிலிட்டி இந்த டிஏ பிளாஸ்மிட்டுக்கு இருக்கிறதுனால தாவர செல்களில் தொற்று ஏற்பட்ட பகுதிகளில் இது போய் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டிசீஸை அந்த க்ரான்கால் டிசீஸை காஸ் பண்ணுறதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேச்சுரல் ஜெனட்டிக் என்ஜினியர் ஆஃப் பிளான்ட்ஸ். ஒரு இயற்கை பொறியாளர் தாவரங்களுடைய இயற்கை பொறியாளர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ த ஃபாரின் ஜீன் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா பிடி ஜீன் எடுத்துக்கிறாங்க. பிடி ஜீன்றது என்ன, பிடி காட்டனை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பூச்சிகளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஜீன் தான் வந்து இந்த பிடி ஜீன். அண்ட் பிளான்ட் செலக்டபிள் மார்க்கர் ஜீன், அதாவது அந்த ஃபாரின் ஜீனு அதை எடுத்துக்கிறாங்க. யூஸ்வலி அண்ட் ஆன்டிபயோட்டிக் ஜீன் லைக் NPT2 இதை எடுத்துக்கிட்டு which confer resistant to antibiotic canamycinக்கு அகெயின்ஸ்டாக ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜீன் இது. இதை வந்து canamycin are cloned into the tDNA region of TA plasmid. இது வந்து tDNA ரீஜனில் வச்சு TA plasmidல இதை செட் பண்ணிடுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, எந்த ரீஜனில் டிடிஎன்ஏ ரீஜனில் வைக்கிறாங்க, எப்படி அந்த இடத்துல இருக்கிற அன்வான்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இதை வச்சு
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து பிளான்ட்டுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட்டில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த பூச்சிகளை அதை அழிச்சிரும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். அக்ரோபாக்டீரிய மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இன் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இதுதான் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஐ பிளாஸ்மிட் இங்கே இருக்குது. இந்த டிஐ பிளாஸ்மிட் உடைய டிடிஎன்ஏ ரீஜன் நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் நம்முடைய டிஎன்ஏ கண்டெய்னிங் டிசையர்டு ட்ரைட் இருக்கக்கூடிய ஜீனை நம்ம இதுக்குள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணுறோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். என்ன சொல்கிறாங்க, இன்சர்ஷன் ஆஃப் ஜீன் இன்டூ பிளாஸ்மிட் யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்ட் டிஎன்ஏ லிகேஸ் போட்டு நம்ம ஒரு ஆர்டிஎன்ஏவை இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை ஃபர்தராக என்ன பண்ணுறோம், இன்ட்ரடக்ஷன் இன்டு த பிளான்ட் செல், தாவர செல்லுக்குள்ளே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. இது உள்ளே போய் என்ன பண்ணோம், இந்த டிடிஎன்ஏ கேரிங் எ நியூ ஜீன் வித்தின் பிளான்ட் குரோமோசோம். இப்போ இது உள்ளே போயிட்டு பிளான்ட் ஜீனோமில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த செல்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம், பிளான்ட் செல்ஸ் ஆர் க்ரோன் வித் கல்ச்சர். இப்போது நமக்கு அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ், பிளான்ட் செல்ஸ், இந்த ஜீன் இப்போ அது உள்ளே போயிடுச்சு இல்லையா, அதனால் இது என்ன சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபார்ம்டு செல்னு சொல்லுவோம். இதை எடுத்து நம்ம க்ரோத் கல்ச்சரில் போட்டு பிளேட் கல்ச்சரில் வளர்க்குறோம். இந்த மாதிரி வளர்க்கும்போது ஸோ ரீஜெனரேஷன் ஆஃப் பிளான்ட், ஒரு புது தாவரம் நமக்கு அங்கே உருவாயிரும். மறுசேர்க்கை முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய தாவரம் இந்த இடத்துல உருவாயிரும். அதை தான் அங்கே கடைசியில் சொல்கிறாங்க பிளான்ட் பற்றிய நியூ ட்ரைட். இப்போ இது எதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம வந்து பிடி ஜீன் போட்டோம் அப்படின்னா அந்த பிடி காட்டன் பருத்தி அந்த தாவரத்தை தாக்கக்கூடிய இன்செக்ட்டுக்கு அகைன்ஸ்டாக செயல்படக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஜீன் இந்த பிளான்ட் ஃபுல்லாக பரவிடும். அதனால் அந்த சாப்பிட்றதுக்கு வர்ற அந்த இன்செக்ட் வந்து இறந்து போயிடும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.